ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல பண்ணுவோம். illustration 5ல வந்து a bank is in the process of formulating its loan policy. ஓகேவா? இதுல அவங்க சொல்றது என்னன்னா மேக்ஸிமம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ருதிவி, மேக்ஸிமம் அப்படின்ற வேர்டு வந்தாலே greater than or equal to, சாரி less than or equal to. ஓகேவா? மினிமம்ன்ற வேர்டு வந்ததுனாலே greater than or equal to. ஓகேவா? மேக்ஸிமம், அட்மோஸ்ட், அட்லீஸ்ட், மினிமம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே என்ன சைன் யூஸ் பண்ணணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். 600 மில்லியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு லோன் பாலிசி இருக்கு, அதுல மேக்ஸிமம் 600 மில்லியன் இது பண்றாங்க. டேபிள் பிலோ gives the relevant types of loans. Bad debts are not recoverable and produce no interest receive. Bad debts வந்து ரெக்கவரபிள் பண்ண முடியல அண்ட் அதுல வந்து they produce no interest. அந்த காம்படிஷன் ஃப்ரம் அதர் பேங்க்ஸ் இது பண்றதாலும் கைட்லைன் செட் பண்ணிருக்காங்க. என்னன்னா மினிமம் 40% ஆஃப் தி ஃபண்ட்ஸ், மினிமம் 40% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் கமர்ஷியல் லோன்ஸ்க்கும் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மினிமம் 50% வந்து பர்சனல் கார் ஹவுசிங்க்கு பண்ணோன்ட்டு. ஓவரால் பேட் டெட்ஸ் ஆன் ஆல் த லோன்ஸ் மே நாட் எக்ஸீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.06 இப்படிதான் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலேட்ல லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் டு டிட்டர்மைன் ஆப்டிமம் லோன் அலோகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் let x1 be the amount allocated for personal loan, x2 be car, x3 க்கு housing, agricultureக்கு 4, 5 இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்டிமம் லோன் அலோகேஷன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சொல்லிடுறாங்க. அப்பனா என்ன அர்த்தம், இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்னா மேக்ஸிமைசிங் தி இசட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேக்ஸ் இசட், மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன 0.17x1 plus 0.14x2 plus 0.11 x3 plus 0.1x4 plus 0.13x5 minus இதெல்லாம் பேட் டெட்ஸ் அவங்க சொல்றாங்கல்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவங்க ஆர் நாட் ரெக்கவர் ப்ரொடியூஸ் நோ இன்ட்ரெஸ்ட்ல, அப்ப இந்த இன்ட்ரெஸ்டோட அதை மைனஸ் பண்ணோம்ல, மைனஸ் ஆஃப் 0.10x1 minus of 0.07x2 minus of 0.05x3 plus sorry minus 0.08x4 minus 0.06. இதுதான் மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன். ஸோ இது பண்ணிட்டு இது ஆன்சர் வரும். இது வந்து மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஒன். இப்போ 0.1 plus 0.2 0.3 சொல்ற மாதிரி பிராக்கெட்ல இருந்து எடுத்துட்டோம்னா எல்லாம் மைனஸ் வந்துடும். x1 x1 வந்து மைனஸ் பண்ணோம், x2ல இருக்கிறத அதை மைனஸ் பண்ணோம், x3 x4 x5 எப்படி பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணாம நம்மள செய்யறது தான் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின்ட்னால, வயசானவங்க சொல்லுவாங்க ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின்ட்னால என்னால படிக்கட்டு இருக்கிற கோயில நடக்க முடியல அப்படின்வாங்க. சில பேர் வந்து மணி கன்ஸ்ட்ரெயின்ட்னால என்னால எங்கேயுமே வெளியில போக முடியல. அப்பனா என்ன, நம்மளுக்கு வந்து ஒரு தடங்கள் மாதிரி இருக்கிறது தான் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த சம்ல எதெல்லாம் தடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தடங்களே என்ன சொல்றான்னா லோன் பாலிசி 600 மில்லியன் தான் கொடுக்க முடியும்ன்றான். அப்ப அங்கேயே தடங்கள் x1 plus x2 plus x3 plus x4 plus x5 மேக்ஸிமம் சொன்னேன்னா என்ன அர்த்தம், என்ன சைன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, புரியுதா? ஸோ 600 மில்லியன். அப்புறம் அடுத்த தடங்களை என்ன சொல்றாங்கன்னா வெறும்னா 40% மினிமம் 40% ஃபண்டை வந்து நான் அக்ரிகல்ச்சருக்கும் கமர்ஷியல் லோன்ஸ்க்கும் வந்து அலோகேட் பண்றேன் அப்படின்றாங்க. அப்ப அக்ரிகல்ச்சருக்கும் கமர்ஷியல் லோன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா x4 x5. ஸோ x4 x5 இங்க மினிமம் சொல்றதுனால கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா? 0.4, புரியுதா? அதே மாதிரி மூணாவது தடங்கள் என்ன, ஹவுசிங் லோனுக்கு அட்லீஸ்ட் லோன்ஸ் given to பர்சனல் கார் அண்ட் ஹவுசிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட ஹவுசிங் லோனுக்கான இது அலோகேட்டட் வந்து must be அட்லீஸ்ட் கிரேட்டர் than or equal to, அட்லீஸ்ட் கிரேட்டர் than or equal to 0.5. ஒரே நிமிஷம், சாரி அம்மா கால் பண்ணாங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த சென்டென்ஸ் அப்படியே இங்க ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றோம். அட்லீஸ்ட் வந்தா என்ன
greater than or equal to. அப்ப x3 greater than or equal to 0.5 into கேக்குறதா ஸ்ரீதேவி? Okay. Personal x1, car x2, housing x3. So bracket closed. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து எப்படி பண்ணோம்னா பேட் டெட்ஸ் ஓடுதுடா. அவங்க என்ன சொல்றாங்களா மே நாட் எக்ஸீட் என்று சொல்றாங்களா. மே நாட் எக்ஸீடுனாலும் என்ன அர்த்தம்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாமா? ஸோ ஓவரால் பேட் டெட்ஸ் வந்து 0.1 x1 plus 0.07 x2 plus 0.05 x3 plus 0.08 x4 plus 0.06 அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சேர்த்து இன்ட்டு 5 less than or equal to 0.06. ஓகேவா? 0. இதுல மட்டும் for all the loans may not exceed 0.06. So constraint on the limit of overall இல்ல இது x5 5 கிடையாது சாரி x5 இது மாத்திக்கோங்க. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து x1 இது நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது எல்லாத்துக்குமே போடுவோம் ஸ்ரீதேவி. x1, x2, x3, x4 எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அவ்வளவுதான். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 7 மார்க் வரும். இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். டைப் 3 ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்தது வந்து illustration 6, 7, 8 ஹோம்வொர்க் பண்ணேன். நீங்க போட்டுட்டு சொல்லுங்க ஏதாவது டவுட்னா. இப்போ illustration 9. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் மாடல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேத்தமேட்டிக்கல் மாடலா இருந்தாலும் எல்பிபி மாடலா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க சால்வ் பண்றது கேட்க மாட்டாங்க ஸ்ரீதேவி. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்போ ஒரு சம்மு எல்லாமே ஒன்று மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் மாதிரி இருக்கும், இல்லை மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஆனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் 20,000 2 வெஹிக்கிள்க்கு பண்றாங்க, ஏ அண்ட் பிக்கு. 20,000 ஏ அண்ட் பிக்கு பண்றாங்க. ஓகேவா? யூனிட் காஸ்ட் ஆஃப் அ மெசேஜ் இன் மீடியா ஏ இஸ் rupees 1000, that of B is rupees 1500. யூனிட் காஸ்ட் ஆஃப் மெசேஜ் இன் மீடியா ஏ வந்து 1000. Media A is monthly magazine and not more than one insertion is decided in one issue. இது ஒரு கண்டிஷன். நாட் மோர் தேன் வந்திருக்குல்ல, இது ஒரு கண்டிஷன். சரியா? அப்புறம் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிரேட்டர் than equal to greater than equal to at least 5 messages should appear in media B. ஓகேவா? அப்புறம் the expected effective audience for unit messages in media A is 40,000 and இது வந்து 55,000. develop a mathematical modelன்னு சொல்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் விஷஸ் இது எக்ஸ்பெக்டட் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ் அப்படின்னா, இப்போ ஆடியன்ஸ் அதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணோன்ற மாதிரி தானே இருக்கணும். அப்போ அதனால வந்து மேக்ஸிமைஸ் டோட்டல் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ், அதனால மேக்ஸிமைஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? நான் ஒன்று இல்லை, டெவலப் மேத்தமேட்டிக்கல் மாடல், அவ்வளோதான். ஸோ எஃபெக்டிவ் ஆடியன்ஸ்னா மேக்ஸிமைஸ். இசட் இஸ் ஈக்குவல் டு எது? எஃபெக்டிவ் ஆடியன்ஸை வந்து 40,000
into x plus 55,000 into x2. ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்றான்னா, இதுக்கு வந்து ஒரு மெசேஜுக்கு வந்து மீடியா ஏல 1000 தானா. ஸோ 1000 x1 plus 1500 x2 இஸ் லெஸ் தான் எவ்வளோ பட்ஜெட் அதுக்கு 20,000 தான். அப்போ மேக்ஸிமமே 20,000 தான். மேக்ஸிமமோட சைன் என்ன, லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? அதுல அவங்க என்ன சொல்றாங்க, media A is a monthly and not more than one insertion is desired in one issue. One insertion is desired in one issue. மந்த்லி மேகசின்னால 12 போட்டிருக்காங்க. அது வந்து ஓ மீடியா ஏ ஓடுது. ஓகே ஓகே, ஏ ஓடுது, அதனால x1 இஸ் லெஸ் than ஈக்குவல் டு 12. ஓகேவா? இப்போ x2க்கு ரெண்டா சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ் ஷுட் அப்பியர் இன் மீடியா பி. ஸோ 5 மெசேஜஸ் வந்து மினிமம் ஆஃப் 5 மெசேஜஸ்ன்னு சொல்றாங்க. மினிமம் 5 மெசேஜஸ் வந்து மீடியா பில இருக்கணும்னா அப்ப மேக்ஸிமம் 5 மெசேஜஸ் வந்து மீடியா ஏல இருக்கணும். கரெக்டா? அப்பனா அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ் மீடியா பிக்குனா அட்மோஸ்ட் 5 மெசேஜஸ் ஃபார் மீடியா ஏ. கரெக்டா? அப்போ மேக்ஸிமம் ஆஃப் at least 5 messages in should appear in media B. So அப்பனா அஞ்சு மெசேஜ் ஆவது மீடியா பிக்கு வரணும்னா அப்ப வந்து x1 greater than or equal to 5. At least 5 messages. Constraint on the annual number of insertions in media B. நான் இதை செக் பண்ணி சொல்றேன். அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ் இன் மீடியா பினா மீடியா பிக்கு மினிமமா அப்ப x2 வந்து greater than or equal to 5 வரணும். சரி, நான் செக் பண்றேன். இதை செக் பண்றேன்டா. அப்புறம் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து x1, x2 greater than or equal to 0. இது where x1 என்றது annual number of insertions messages for media A. இதை வந்து நம்ம இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு விஷயம் இருக்கு, A and B. ஒன்னு x1 இன்னொன்னு x2. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இந்த சம். ஓகேவா? இது மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். illustration 10 பாருங்களேன் கண்ணா, புரியறதா பாருங்க.
ஆன்சர் புரியுறதா கண்ணா? சூப்பர், ஓகே. இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 11 பாருங்க கண்ணா. புரியுறதா பாருங்க. ஸ்ரீதேவி, நீங்க அந்த ஸ்லாக் வேரியபிள் வச்சு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டூவல்ன்றதுல அந்த ஸ்லாக் வேரியபிள் போட்டிருக்காங்க. இது மேக்ஸிமைஸா? ஓகே, ஓகே. நீங்க இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. முடிச்சிட்டீங்க. ஓகே. இப்போ என்னன்னா மினிமைஸ் இசட்ன்றது என்ன அர்த்தம்னா இந்த இது 8 10 15 ஓகேவா? இந்த பாட்டு அப்படியே உல்டாவா இங்க எடுக்கிறாங்க. இந்த 8 10 15 அதேதான். அதே மாதிரி இங்க 2 3 8ன்னு கொடுத்துருக்காங்களே, இங்க 2 3 இப்படி வரும். 2 3 ஒரு இதுவா வரும். அப்புறம் 3 3 2 2ன்றது இப்படி வரும். 3 2 அந்த மாதிரி வரும். 2 இந்த 3 2 2 இப்படி வரும். அப்புறம் இந்த 5 4ன்றது இப்படி வரும். 5 4 வரும். ஓகேவா? இப்போ and போட்டுட்டு இந்த 2x x1 3x2 அப்புறம் பிளஸ் s1 s1ன்றது ஸ்லாக் வேரியபிள் 1. எதுக்கு இந்த ஸ்லாக் வேரியபிள் 1 யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க x3க்கு இங்க இல்லல்ல, அதனால வந்து ஸ்லாக் வேரியபிள். அதாவது இப்போ வந்து x1 x2 x3 இருக்காங்க, அதோட சேர்த்து ஸ்லாக் வேரியபிள் 2. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கும் ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ S1 S2 S3 யூஸ் பண்ணும்போது நான் ஸ்லாக் வேரியபிள் வச்சு என்னோட x1 x2 x3 ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, ஆமா, வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஒரு நிமிஷம். So maximize z is equal to 3x1 plus 5x2 plus 4x3 plus slack variable 1 plus slack variable 2 plus slack variable 3. அப்போ வந்து என்ன ஆகும்னா x1 is equal to 23 by 20. 23 by 20ன்றது வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? நான் வந்து ஒன்று பண்றேன். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது மட்டும் ஒரு தனி ரெக்கார்டிங் போட்டு அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு இங்க என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, எக்ஸல்ல அந்த இது போட்டு பண்ண முடியல என்னால. அந்த ஒர்க்கிங் போட்டு பண்ண முடியல. ஓகேவா? நான் இது ஒர்க்கிங் மட்டும் தனியா உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சு விடுறேன் இதோட. illustration 11.
இப்போ வந்து இது புரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் வந்தாலே மேக்ஸிமைசிங் வந்துடும் ஓகேவா ஸோ மேக்ஸிமைசிங் ஃபங்க்ஷனில் 3x1 + 5x2 + 4x3 எடுத்துகிட்டு வருவோம் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் இதில் வந்து 2 இருக்கு அப்புறம் வந்து ப்ளஸ் 3x2 அதோட இது எதுன்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 சாரி 2x1 + 3 x3 இது மாத்திக்கோங்கண்ணா x3 less than or equal to 8 அப்புறம் 3x1 + 2x2 + 2x3 less than or equal to 10 அப்புறம் x1 இல்ல 5x2 + 4x3 less than or equal to 15 so x1 x2 x3 less than or equal to greater than equal to 0 நான் நெகட்டிவ் இது 1 இப்போ இங்க வந்து primal dualன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு primalன்றது எப்படின்னா 3x1 + 5x2 + 4x3 அதாவது 354 ப்ராஃபிட்டை வச்சு எடுத்துட்டு வராங்க இந்த இது 3x1 இது அப்படியே இந்த பேசிக்கா நம்ம எல்பிபிக்கு கண்டுபிடிப்போம்ல தட் இஸ் கால்ட் அஸ் பிரைமல் டூவல்ன்றது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிறது அதாவது 354ன்றது வந்து எப்படி 8 and 15ன்றது வந்து யூனிட்ஸ் வச்சிருக்கோம்ல அப்ப யூனிட்ஸ் ஓட காஸ்ட் மினிமைசேஷன் வச்சு பண்றது வந்து டியூவல் பிரைமல்ன்றது மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஸோ அப்போ 8y1 + 10y2 + 15y3 பண்ணி இங்க எங்கெல்லாம் 2 3ன்னு இருக்கோ அது அப்படியே கீழே வந்துடும் 2 3 2 அதான் ஓகேவா அப்படி வந்துடும் இங்க நான் சொல்லணும்னா இப்போ வந்து இங்க வந்து 2 3 அப்படி வரும் அடுத்தது வந்து இதுல y1 இதுல இது கிடையாது ஸோ அடுத்த பாயிண்ட்ல எப்படி வரும்னா 3 இப்ப கேக்குறதா ஓகே அடுத்ததுல எப்படி வரும்னா 3 2 4 அப்படி வரும் சாரி கண்ணா ஆமா 3 2 4ன்னு வரும் அடுத்ததுல எப்படி வரும்னா 5 இந்த இது 5 இங்க வரும் இங்க 4 வரும் இந்த 5ம் 4ம் இப்படி மூணா வருவாங்க இது அப்படியே உல்டாவா வந்துரும் இப்ப ஓகேவா அப்படி வரும் அது எழுதிட்டு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா x1 x2 x3 கண்டுபிடிப்போம் அது நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் போட்டு சொல்லித்தரேன் இதுவும் வந்து நான் ரெட் மார்க் பண்றேன் ஒரு போர்ஷன் ஆஃப் த சம் ஆஸ் இஸ் அப்படியே ஸ்ரீதேவி ஜஸ்ட் எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் டியூவல்ல தான் வந்து x1 x2 x3 ஓடது வந்து x1 x2 x3 ஓடது சால்வ் பண்ணோம் அவ்வளவுதான் ஓகேவா சூப்பர் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போட்டிருக்கீங்களா ஓஆர்ல ஸ்ரீதேவி கேக்குறதா ஓ அதெல்லாம் தான் ஓகே குட்டி குட்டியா இல்லஸ்ட்ரேஷன் 12 புரியுறதா பாருங்களேன் ஈஸியா இருக்கா சூப்பர் இது ஹோம்ஒர்க் இது கொஞ்சம் பார்ட்லி ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க கண்ணா ஓகேவா இது வந்து டைப் 4 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் இது இது ஈஸி தான் டைப் 2 ப்ராப்ளம் இது நான் சொல்லி தரேன்
அந்த இடத்த விட்டுட்டு முடிச்சிருங்க. டைப் 2. ஓகே. நெக்ஸ்ட் வந்து illustration 13. வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன அர்த்தம் ஸ்ரீதேவி? வெயிட்டட் ஆவரேஜ். அதாவது இப்ப எப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு உங்ககிட்ட கையில $100 மில்லியன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீங்க வந்து சேஃப் நான் எஃப்டிக்கு வந்து ஒரு 10% போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ல ஒரு 20% போடுறேன். அப்புறம் வந்து ஷேர்ஸ்ல வந்து நான் ஒரு 40% போடுறேன். அப்புறம் வந்து ஒரு 10% வந்து டிபெஞ்சர்ஸ்ல போடுறேன். ஓகே. ஒரு 10% கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிச்சு பிரிச்சு நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் தட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் த வெயிட்டேஜ் யூ ஆர் கிவிங் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஆஃப் யுவர் $100 மில்லியன். அது மாதிரி தான் அங்கதான் உங்களுக்கு வெயிட்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். எவ்வளவு தூரம் நீங்க ஒன்னுத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எவ்வளவு தூரம் ஒன்னுத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் வந்து இது வெயிட்டட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெயிட்டட் ஆவரேஜுக்கும் அதே கான்டெக்ட் தான். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்னன்னா வெயிட்ஸ் இருக்கும், வெயிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹேஷ் கேஷ் ரிசோர்சஸ் ஆஃப் 200 மில்லியன். ஓகேவா? ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. டேபிள்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டைப், அப்புறம் வந்து ஆனுவல் லீடு கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் ஃபேக்டர், டேர்ம் பீரியட் கொடுத்துருக்காங்க. எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் வந்து கிளைம் மேக்ஸிமைசிங் தி ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மேக்ஸிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸ் அவைலபிளையும் இன்வெஸ்ட் பண்ணணும். 200 மில்லியனையும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் பீரியட் அட்லீஸ்ட்னா என்ன சைன் வரும்? அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கிரேட்டர் than 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் நாட் டு எக்ஸீட் அப்படின்னா என்ன வரும்? நாட் டு எக்ஸீட்னா மேக்ஸிமமா? அப்ப லெஸ் than ஆர் ஈக்குவல் டுவா? ஸோ 0.20ல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. புரிஞ்சுதா? ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0.20, டேர்ம் பீரியட் எல்லாமே கிரேட்டர் than ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதா? ஆ இப்ப பாருங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இருக்காங்களா? இது இந்த என்னெல்லாம் ரியல் எஸ்டேட்டும் எவ்வளோ? ரியல் எஸ்டேட்டும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் இது ரெண்டும் இருக்கு பாத்தீங்களா? அதை என்ன சொல்றான்னா நாட் டு பி மோர் தேன் 25% ஆஃப் தி மணிஸ் இன்வெஸ்டட் இன் டோட்டல். இது ரெண்டும் மட்டும் 25% ஆஃப் த டோட்டல் மணி வந்து நாட் டு பி மோர் தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 0.25 மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட் டு பி மோர் தேன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்பனா அந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5னா the x5 plus x6 வந்து less than or equal to 0.25. ஓகேவாமா? so not to be more than. அவ்வளவுதான். சம் நம்ம இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? சம் போடலாமா? இப்போ x1 x2 x3 x4 x5 x6 வந்து 6 டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். x1ன்றது பேங்க், x2 ட்ரெஷரி, x3 கார்ப்பரேட், ப்ளூ சிப் ஸ்டாக். இது 7 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ரீதேவி. ஓகே. ப்ளூ சிப் வந்து x4, இது x5 x6. இதுதான். இப்போ இதோட என்ன இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமைசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கரெக்டா? இது ஃபுல்லா மேக்ஸிமைசிங் ரிட்டர்ன்ஸ். அப்போ மேக்ஸிமைஸ் z is equal to 9.5x1 plus 8.5x2 plus 12x2 plus 15x4 plus 32.5x5 plus 30 இது எடுத்துட்டு வரும். ஓகேவா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? ஒன்னொன்னா பார்க்கலாம். இல்ல நான் பேசவே இல்லை, இது மட்டும் படிக்கிறேன். Maximizing constraint. All funds available may be invested. Okay. 9.5 plus 8.5 annual yield. All the funds available may be invested. என்னெல்லாம் funds? All the funds. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீதேவி, இதுல கேஷ் ரிசோர்ஸ் வந்து 200 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இதுல லெஸ் than ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. உங்க புக்லயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்களா என்ன? ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம் என்னோட இது செக் பண்றேன். Less than or equal to 1 investment decisions. ஓகே, இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அது ஆக்சுவலா லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒன்ன்றது நான் என்னோட நோட்ஸ்ல என்ன போட்டுருக்கேன்னா 100க்காக ஈக்குவேட் பண்ணி இப்போ இந்த இதெல்லாம் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி இட்ஸ் அன் அசம்ஷன் போட்டிருக்கேன். பட் தென் ஐ வில் செக் இட் அப். ஓகே. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஏன் 200 மில்லியன் அவங்க இங்க எடுத்துக்கல அப்படின்றதும். லெஸ் than or equal to 200 மில்லியன், ஏன்னா இதெல்லாம் சேர்த்து தானே பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்காங்க 200 மில்லியன். பட் நான் நோட்ஸ்ல வந்து பர்சன்டேஜ் கன்சிடரேஷன் போட்டிருக்கேன். சரி, நான் ஹவர் ஐ வில் செக் திஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று வச்சுக்கோங்க. x1 plus x2 plus x3 all funds available may be invested ன்னு இருக்குல்ல, அதுக்கு x1 plus x2 plus x3 எல்லாத்தையும் போட்டு less than or equal to 1ன்றது மட்டும் கரெக்டா நான் கேட்டுட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் ஒரு வாட்டி. அடுத்த கண்டிஷன் என்னன்னா, வெயிட்டட் ஆவரேஜ் பீரியட் எது இங்க இதுதான் இல்லையா, வெயிட்டட் ஆவரேஜ் பீரியட். ஸோ டேர்ம் பீரியட் தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பீரியட் ஆஃப் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
as planning at least 5 years என்றது என்னது greater than or equal to அப்ப 6x1 plus 4x2 plus 3x3 plus 5x4 plus 3x5 plus 10x6 is greater than or equal to 5 இது புரிஞ்சுதா அடுத்தது weighted average risk factor not to exceed னா என்ன அர்த்தம் less than or equal to இல்லையா 0 point அப்போ 0.02 x1 plus 0.01 x2 plus 0.08 x3 plus 0.25 x4 plus 0.45 x2 plus 0.40 40 x6 is less than or equal to 0.2 புரியுதா next investment realized expected to be not more than நாலே என்ன அர்த்தம் greater than or less than or equal to கரெக்டா அப்போ இது ரெண்டும் less than or equal to 20.25 ஓகேவா அது அப்புறம் ஃபைனல் நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட்ஸ் x1 x2 வந்து greater than or equal to 0 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கண்ணா நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்மேட்னா y is equal to mx plus b ஓகேவா இதான் ஃபார்முலா வந்து mன்றது ஸ்லோப் கண்ணா அப்போ z is equal to 15x plus 45 அப்பனா ஒன்றும் இல்லை இந்த y இந்த கண்டிஷன்ல நம்ம இதை எடுத்துட்டு வரணும் நம்ம வந்து ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று 10th படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு அதோட ஒரு பார்ட்டு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா y is equal to mx plus b ஓகேவா ஸோ y is equal to mx b ல உண்மையில கண்ணா 45y is equal to minus 15x plus z ஐயோ சாரி minus 15x plus z எப்படி வந்ததுன்னு புரியுறதா இப்போ z is equal to 15x plus 45y 45y ரைட் ஹேண்ட் சைடுல அப்படியே வச்சுக்கோங்க ஸோ 45y is equal to z அதாவது z minus 15x பண்ணலாமா இது ரெண்டும் இந்த பக்கம் வந்து இது இந்த பக்கம் வந்துட்டு அப்ப z minus 15x அதை நான் இந்த ஃபார்மேட்ல அப்படியே எடுத்துட்டு வரேன் 45y is equal to 15x minus 15x plus z புரியுதா அப்போ y is equal to என்ன வரும் minus 15x divided by 45 plus z divided by 45 கரெக்டா இங்க வராதா ஐயோ என்னடா அது ஓகேவா z by 45 இப்படி வந்துருமா இப்போ ஸ்லோப் அப்ப என்ன y is equal to என்னன்னு பார்த்தோம்னா 15x by 45 னா என்ன வரும் இதுதான் இந்த m தான் ஸ்லோப் புரியுதா இந்த m க்கு கீழே எது அலைனா இருக்கு minus 15 by 45 கரெக்டா m க்கு கீழே minus 15 by 45 அலைனா இருக்கு இந்த m க்கு கீழே 15 அப்பனா minus 15 by 45 அதுதான் m ன்றது தான் ஸ்லோப் so அப்பனா is equal to
minus 1/3. புரியுறதா? அவ்வளவுதான் கண்ணா. இதான் புரிஞ்சு. சோ இந்த ஈக்குவேஷனை இந்த ஸ்லோப் ஃபார்மேட்ல மாத்திட்டோம்னா you'll get m. இது வந்து இம்பார்ட்டன்ட் இது MCQ type 1 problem. Next, electronic goods has distributed who will accept shipments on other either radios contribute this one. Each radio requires a radio takes highest profit in கொடுத்திருக்காங்க. அதனால maximize பண்றோம். constraints அதே மாதிரி தான் கண்ணா. constraints இது எல்லாமே. இப்போ இந்த sumல இருந்து என்ன பண்ண போறோம்னா graph வரைய போறோம். ஓகேவா? graph இந்த constraint நம்ம ஏற்கனவே படிச்சது தான். இந்த constraintக்கு graph less than or equal to ன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரும் கண்ணா. கீழே கீழே இப்படி எடுத்துட்டு வரும். அதாவது இது எப்படி பிளாட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4r plus 10c is equal to 8000. அப்போ let's say வந்து அசியூம் பண்ணிக்கணும். நான் கிராஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கிராஃப்ல உங்களுக்கு இது பண்ணி விடுறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4r plus 10c இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். r வந்து 0வா வச்சுக்கணும். r நான் 0வா வச்சுட்டேன்னா அப்ப வந்து எனக்கு c எவ்வளோ 800. அப்போ லெட்ஸ் சே இதுதான் r இதுதான் கால்குலேட்டர்னா நான் இப்போ வந்து r வந்து 0வா இருக்கு. அப்போ வந்து c எங்க 800 இங்க வருமா? கரெக்டா? அப்போ இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி c 0வா வச்சிட்டேன்னா c வந்து 0வா வச்சிட்டேன்னா என்ன வரும்? இங்க வரும். அப்போ என்னோட r வந்து எங்க வரும்? சம்வேர் லைக் அதாவது r வந்து நான் இங்க 0வா வச்சிட்டேன்னா c will be here 800. r இங்க 0 வச்சிட்டேன்னா சாரி c 0 வச்சுனா r. அப்ப இது கனெக்ட் பண்றேன்னா இந்த லைன் தான் 4r plus 10c equal to 8000. ஆனா இங்க நடுவுல நம்மளுக்கு என்ன சிம்பல் இருக்கு? less than or equal to. அப்ப நம்ம என்ன ஷேட் பண்ணோம்னா இந்த இடத்துல இத ஷேட் பண்ணிக்கணும். இல்ல இல்ல கிராஃப்ல போட்டு காமிக்கிறேன். கிராஃப் ஷீட்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? ஸ்ரீதேவி ஒரு கிராஃப் நோட் மட்டும் வாங்கிக்கோங்க. கிராஃப் நோட் கிளியரா? கிராஃப் நோட் வாங்கி கேக்குறதா ஸ்ரீதேவி? ஹலோ ஸ்ரீதேவி வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். நான் இப்ப சொல்லி தரது நான் போடலாம். இப்போ illustration 15 பாருங்க. சம் இது எல்பி மாடல்லாம் ரொம்ப ஈஸி போட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம நார்மலா போடுற எல்பிபி மாடல். ஓகேவா? அதாவது கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு யூனிட் ஆஃப் ரேடியோ வந்து 10 ரூபாய். ஓகேவா? அப்புறம் ஒரு யூனிட் ஆஃப் இதோடது வந்து கால்குலேட்டர் வந்து 15 ரூபாய். ஓகேவா? இது 10 ரூபாய், இது 15 ரூபாய். ப்ராஃபிட் போத் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் காம்பனன்ட்ஸ். ஒரு ரேடியோக்கும் வந்து ஒரு டயோடையும் ரெசிஸ்டரும் வேணும்ன்றாங்க. ஈச் ஆஃப் டயோடைட் அதுல வந்து கால்குலேட்டருக்கு 10 டயோடைட் அண்ட் 2 ரெசிஸ்டர்.
ஓகேவா 10 டயோடைட் 2 ரெசிஸ்டர். ரேடியோக்கு வந்து 12 மினிட்ஸ் ஆகிறதாம் அண்ட் கால்குலேட்டர் டேக்ஸ் 9.6 மினிட்ஸ் ஆன் த கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் டெஸ்டிங் சிஸ்டம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா 160 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்ட் டைம் தேவைப்படுறது. ஃபார்முக்கு வந்து 8000 டயோடைட்ஸும் 3000 ரெசிஸ்டன்ஸும் இன்வென்ட்ரியில் இருக்குன்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த 8000 டயோடைட் வந்து 8000 டயோடைடுன்றது வந்து ஒரே நிமிஷம் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. இப்போ வந்து மேக்ஸிமைசிங் Z is equal to 10R plus 15C. 10R ஏன்னா ஒரு யூனிட் வந்து 10 ரூபாய் ப்ராஃபிட், இதுக்கு ஒரு யூனிட் 15 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேவா? ஆர்ன்றது ரேடியோ, கால்குலேட்டர்ன்றது சி. மேக்ஸிமைஸ் பண்ண போறோம். டயோடைட்ஸ் வந்து எவ்வளோ டோட்டலா அவைலபிள்? 8000 அவைலபிள். அப்போ ரேடியோ ரெக்வைர்ஸ் வந்து 4 ஈச் அண்ட் கால்குலேட்டர் ரெக்வைர்ஸ் வந்து 10 ஈச். ஸோ 4R plus 10C is less than or equal to 8000. ஓகேவா? அதே மாதிரி ரெசிஸ்டர் எவ்வளோ? 3000. ரேடியோக்கு வந்து 4 ஈச் வேண்டியிருக்கு. அதே மாதிரி கால்குலேட்டருக்கு 2 ஈச் தேவைப்படுறது ரெசிஸ்டர். ஸோ 4R plus 2C less than or equal to 30. எவ்வளோ மினிட்ஸ் மொத்தமாக அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9600 மினிட்ஸ் அவைலபிள் ஆஃப் த கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் டெஸ்டிங் மிஷின். அப்போ ரேடியோ ரெக்வயர்ஸ் வந்து 12 மினிட்ஸ். இங்க கால்குலேட்டட் ரெக்வயர்ஸ் 9.6 மினிட்ஸ். அப்போ 12R plus 9.6C is less than or equal to 9600. இப்போ இது வந்து கன்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம். இப்போ இது எப்படி வந்து இதுவா பண்ண போறோம்னா 4R plus 10C is equal to 8000 போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுல R வந்து 0ன்னு போட்டுக்கோங்க. R 0னா என்னடா வரும்? 4 into 0 0. அப்ப 10C is equal to 8000. C is equal to என்ன வரும்? 800. அப்பனா இது எப்படி R versus C plot பண்ணும்போது எப்படி பண்ணிக்கலாம்? 0, இப்போ இதே மாதிரி C is equal to 0 பண்ணிக்கலாம். ஓகேவா? C is equal to 0. அப்ப என்ன வரும்? 4R is equal to 8000. அப்ப R is equal to 2000. அப்ப RC என்ன வரும்? 0. கரெக்டா? இப்போ இத வந்து நம்ம இங்க எப்படி பிளாட் பண்ண போறோம்னா கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, x axis y axis தான். இது y axis, இது x axis தான். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வரல. கீழே வந்து அவங்க நம்மள கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க? இது கால்குலேட்டர் ஆகும், இது வந்து ரெசிஸ்டரா ரேடியோ கொடுத்துருக்காங்க. இது 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கு? 0, 800 கண்ணா. இப்போ இது 0, எக்ஸ் ஆக்சிஸ் ரெசிஸ்டர் வந்து இங்க 0. அப்ப கால்குலேட்டர் அவங்க ஆமா ஆர்சி தானே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஆமா ஆர்சி 0800. அப்போ ஆர் வந்து 0, அப்ப கால்குலேட்டர் வந்து 800. இப்போ இங்க வந்து இப்படி போட்டுக்கலாமா? 200, இது 200 அப்புறம் இது வந்து 400, 600, இது 800 வச்சுக்கலாம். இது 800. அப்புறம் இது அதே மாதிரி 200, 400, 600, 800, 1000, 1200, 1400, 1600, 1800, 2000. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இது வந்து 2000. இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணோம்.
இப்போ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இது ஃபுல்லா ஷேட் பண்ணுவோம்டா. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 4r plus 4r plus 2c is less than or equal to 3000. கரெக்டா? இப்போ ஓகேவா? அதே மாதிரி r 0 வச்சிருந்தா என்ன வரும்? 2c is equal to 1000, c is equal to 1500. அப்ப இத வந்து 0 1500 சொல்லலாமா? இப்ப c 0 வச்சுக்கோங்களேன். $750. அப்ப this will be 750, 0. கரெக்டா? ஓகே. இப்ப அகைன் இப்ப இதுல பண்ணிட்டோமா? மூணு கிராஃப் வேணாம்டா. நான் வந்து தனியா காமிக்கிறேன். ஒரே கிராஃப்ல பண்ணிடலாம். இது அதே மாதிரி கால்குலேட்டர், இது ரேடியோ. இது 0,500, இது வந்து 750 இல்ல. இப்ப அதே மாதிரி இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 200, 400, 600, 800. இது இங்க 750 இங்க வச்சுக்கலாமா? இல்ல 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 இல்ல, சாரி சாரி. 200, 400, 600, 800, 1000, 1200, 1400. இங்க வச்சுக்கலாமா 1500? இதுதான் 0, 1500. இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி? 750 to 0. So 750 எங்க இருக்கும்? 200, 400, 600. இங்க 750யா? So இப்படி வருதா? இதுவும் அவங்க என்ன லெஸ் than or equal to, அப்ப இந்த பக்கம் வரும். ஓகேவாடா? புரியுதாடா? புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லி தரேன். அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 12r plus 9.6c less than or equal to இது. 12r plus 9.6c is equal to 9600. அதே r is equal to 0 னா 9.6c is equal to 9600. c is equal to 9600 divided by 9.6. so அப்போ என்ன வரும்? 0, 1000. அதே மாதிரி 12r plus 9.6c, 0 is equal to c. but 12r is equal to 9600. அப்போ r is equal to என்ன? 9600 divided by 12, 800. so r, c என்ன? 800 divided by so திருப்பி கிராஃப் போலாம். அதே மாதிரி இது கால்குலேட்டர், இது ரேடியோ. இது 0டா. 200, 400, 600, 800,
இங்க 1000 வருதா? ஸோ இது 0,1000. அதே மாதிரி இது எவ்வளவு வருது? 800 கீழே. 200, 400, 600, 800. இது 800,0வா? அப்போ இது கனெக்ட் பண்ணலாமா? இதுவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லடா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா கண்ணா, இதுவும் உள்ளதா ஷேட் ஆகுது, இதுவும் உள்ளதா ஷேட் ஆகுது, இதுவும் உள்ளதா ஷேட் ஆகுது. அப்போ நம்மளோட காமன் பாயிண்ட் எங்க இருக்கும் தெரியுமா? உள்ளதான், இங்க இதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். கரெக்டா? உள்ளதான் எங்கேயோ இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எங்க இந்த மூணுத்துக்கான காமன் ஏரியா எதுவோ அதுதான் எடுத்துக்கணும். இப்ப இதோட இது ஃபுல்லா இதுவாகுமா? அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் வந்துருது, அப்ப இதோட காமன் லைன் இது இருக்கும். எந்த 3 ஷேடுக்குமே இப்ப ஆக்சுவலா இதுக்குமே அவங்க இப்படி பண்ணிருக்கணும். இதுவே இவங்க இப்படி ஃபுல்லா பண்ணிருக்கணும், இப்படி வந்திருக்கணும். ஓகேவா? ஆனா இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் இதை தடுக்கிறது இல்ல. அப்ப அதோட காமன் ஏரியா இவ்வளவு இது வந்துருமா? கரெக்டா? இது ஃபுல்லா வந்துரும். கரெக்டா? ஆனா இந்த கீழே இருக்கிற மினிமம் லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன் பெரிய லைன், அதுக்கு கொஞ்சம் மினிமம் லைன் இது, அதுக்கும் மினிமம் லைன் என்ன இதுதானே? அப்போ இந்த லைனுக்கு டச் ஆகிறது பாத்தீங்களா? இதுதான் நம்மளோட feasible region. புரியுதா? இதுதான் நம்மளோட feasible region. அதான் அந்த லைட் ரோஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதுதான் நம்மளோட feasible region. அதான்டா இண்டிகேஷன். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட், இதான் feasible region. அதான் இங்க போட்டிருப்பாங்க ரிசல்ட்டிங் ஸ்லோப் இதெல்லாம் போட்டிருக்காங்களா? இப்போ இங்க வந்து நம்பர் ஆஃப் நம்பர், இந்த feasible region எதுன்னு பார்த்தோம்னா the arrows point இப்படி வருது இல்ல, the arrows இங்கேயே படிச்சேனே, arrows point to the approximate R and C coordinates to the constraining intersection. so எங்க intersection ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா somewhere இங்கடா, அதாவது இந்த பக்கம், இந்த சைடு. அது எவ்வளவு இருக்கும் அது நம்ம இதுல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரேடியஸ் வந்து 240ல இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? இந்த சைடு நம்பர் ஆஃப் கால்குலேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து 700 கிட்ட வரும். இந்த ரீஜன், அதாவது இந்த லைட் ரீஜன் வந்து 700. இந்த ரீஜன் புரியுதா? இந்த ரீஜன், 700 கிட்ட வரும். இது வந்து இந்த பக்கம், சாரி இந்த பக்கம், இதோ இங்க கட் ஆகுறது இல்லடா, இந்த லைன் இங்க வரும். எக்ஸாக்டா அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஸ்லோப் வச்சு போட எப்படி பண்றாங்கன்னா, இந்த 4r plus 10c is equal to 4000 வந்திருக்கு இல்லையா? இது அதுக்கப்புறம் இந்த 12r plus 39.6c அந்த இதுல ஆமா சால்வ் பண்ணணும்டா. ஸோ 12r plus 9.6c 9600ல பண்ணும்போது நம்மளுக்கு c வந்து 705 கால்குலேட்டர்ஸும் அதை பண்ணோம்னா 237. ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த ஆரோ பாயிண்ட் வச்சு 240 700 வந்து ஓரளவுக்கு வந்துடும். அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் பண்ணும்போது we'll get 705 calculators and 237 radios. ஓகேவா? இதுல ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா கண்ணா? இல்ல z is equal to 10r plus 15c இருக்கு இல்லையா? இதுல ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் வந்து y is equal to mx plus c. கரெக்டா? y is equal to mx plus c. அப்போ z is equal to 10r என்றது
ஆறுன்றது தான் y இங்க. ஓகே, cன்றது வந்து x. ஓகேவா? அப்போ yன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸ்லோப்ன்றது என்னன்னா r is equal to minus 15/10 which is minus 3/2. அதான் நான் திருப்பி சொல்றேன். Z is equal to 10R plus 15C. ஓகேவா? R தான் இதுல y is equal to mx plus c. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுல R தான் y. ஓகேவா? c தான் வந்து x. அப்ப ஃபார்மட் நம்ம அந்த மாதிரி மாத்திக்கணும். எப்படி? 10R is equal to இல்ல 15C minus z. ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா? 10R is equal to minus நீங்க சொன்ன மாதிரி எடுத்துடலாம். 15C அப்படி வராதா? 15C plus z. ஓகேவா? அப்போ இதுல c தான் x ன்னு சொன்னனால r is equal to இப்படி எடுத்துக்கலாமா? 15c divided by 10 plus z divided by 10. ஓகேவா? சோ அப்போ இதுல m என்னடா வரும்? 3/2. c தான் வந்து x டா. cx. m வந்து என்ன வரும்னா minus 15/10 which is nothing but minus 3/2. அவ்வளவுதான். அப்போ இதுதான் வந்து ஸ்லோப். அதான் சொல்றாங்க which means for every 3 unit decrease in y there is a 2 unit increase in x. அதான்டா மீனிங். ஸ்லோப்னா என்ன அர்த்தம்னா x வந்து +2 இன்க்ரீஸ் ஆகும்போது -3 கீழே டவுன் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்லோப்புக்கான மீனிங். இந்த கிராஃப்ல நம்ம கரெக்ட் பண்றோம்னா எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ன்றது வந்து இங்க நம்ம சப்போஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அது பேர் என்ன, இங்க y அண்ட் x வந்து கால்குலேட்டர் எவ்வளோ தூரம் 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ தூரம் ரேடியோ 3 யூனிட் கம்மி ஆகும். அதான் மீனிங். அப்போ இந்த ஆன்சர் வச்சே கூட நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 705 கால்குலேட்டர் 237. நம்மளோட பாயிண்ட் என்ன பார்த்தோம்? 240 சம்வேர் 700 அப்படி பார்த்தோம்ல. 700 240 கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம்ல. சோ அங்கே பார்த்தா 240ன்றது சாரி 700 பார்த்தோம்ல. 700ன்றது இங்க இன்க்ரீஸ் ஆக ஆக 240ன்றதுல 237 டிகிரீஸ் ஆச்சு பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனோடது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா நாளைக்கு வந்து கிராஃப் நோட் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு இல்லடா, ஃப்ரைடே அன்னைக்கு கிராஃப் நோட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சம் திருப்பி 2 பேரும் சேர்ந்து போடலாம் இதே சம். ஓகேவா? illustration 16ல இருந்து we are going to get to the next concept called as simplex method. கொஞ்சம் டீடைல்டு அது. ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் அது. நான் இது கூட யோசிச்சேன். ஆமா கொஞ்சம் டைம் கன்சியூமிங், ஆனா முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி கணமா, டக்குன்னு முடிச்சிடலாம். அதுல மினிமம் ரோ இருக்கும். அப்புறம் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், அப்புறம் வந்து வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன், பெனாலிட்டி மெத்தட், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதெல்லாம் டக்குன்னு முடிச்சலாம். இந்த கிராஃபிக்கல் மெத்தடும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நாளைக்கு வந்து நம்ம உட்காந்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ அதர் இஸ் ஃப்ரைடே இன்னைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அந்த பெரிய சம் நம்ம பார்க்கலாம் அது. ஓகே கண்ணம்மா, தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஆ, பை பை.